தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. இனி தமிழக அரசு காப்பந்து அரசாக மட்டுமே செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதி காரணமாக தனிநபர்கள் உரிய ஆவணங்களின்றி 50,000 ரூபாய்க்கு மேல் ரொக்கமாக எடுத்துச் செல்லக்கூடாது. ஓட்டுக்காக வாக்காளர்களுக்கு மது, பணம், பரிசு பொருள் கொடுக்கக்கூடாது எனவும், தங்களுக்கு வாக்களிக்கச் சொல்லி யாரும் வாக்காளர்களை மிரட்டக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் அரசு வாகனங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் தங்களின் அரசு கார்களை தலைமைச் செயலகத்திலேயே ஒப்படைக்க வேண்டும். தேர்தல் முடியும் வரை புதிய திட்டங்களை அறிவிக்கவோ, நிதி ஒதுக்கவோ அல்லது அடிக்கல் நாட்டவோ அனுமதி இல்லை. அரசு செலவில் ஆளும் கட்சியின் சாதனைகளை விளம்பரப்படுத்தக்கூடாது. அரசு அலுவலகங்களில் உள்ள அரசியல் தலைவர்களின் படங்கள் மறைக்கப்பட வேண்டும். மதம், சாதி ரீதியாக வாக்கு சேகரிக்க கூடாது. வழிபாட்டு தலங்களை பிரச்சாரத்திற்கு பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. விதிமுறைகளை மீறும் வேட்பாளர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததால் பல்வேறு மாவட்டங்களில் அதற்கான நடைமுறைகள் தொடங்கின. மதுரையில் வாகன தணிக்கைக்கான பணிகளை பறக்கும் படை அதிகாரிகள் மற்றும் துணை ராணுவத்தினர் தொடங்கியுள்ளனர். இதுகுறித்து மாவட்ட தேர்தல் அலுவலருடன் மாவட்ட ஆட்சியர் ஆலோசனை மேற்கொண்டார். நெல்லை அரசியல் கட்சியினரின் விளம்பரங்கள் வண்ணம் பூசி அழிக்கப்பட்டதுடன் சுவரொட்டிகள் மாநகராட்சி ஊழியர்களால் கிழித்து அகற்றப்பட்டது. புதுக்கோட்டையில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் வருவாய்த்துறையினரால் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. திருவள்ளூர் நகராட்சி அலுவலக வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த கட்சி பேனர்கள் அகற்றப்பட்டது. நகரமன்ற தலைவர் அறை பூட்டி சீல் வைக்கப்பட்டதுடன் அரசியல் கட்சி கொடிகளும் அகற்றப்பட்டன. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபி அருகே உரிய ஆவணங்கள் இன்றி தக்காளி வியாபாரி எடுத்து சென்ற 53,000 ரூபாய் ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வருகிற சட்டமன்ற தேர்தல் பணிகளை முன்னிட்டு சென்னை மாவட்டத்தின் 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கான பறக்கும் படை, நிலையான கண்காணிப்பு குழு மற்றும் வீடியோ கண்காணிப்பு குழுக்களுக்கு 128 வாகனங்கள் சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகையிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த வாகனங்களை கூடுதல் மாவட்ட தேர்தல் அலுவலர் கற்பகம் IAS தொடங்கி வைத்தார். ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 பறக்கும் படை, 3 நிலையான கண்காணிப்பு குழு மற்றும் 2 வீடியோ கண்காணிப்பு குழு என மொத்தம் 8 வாகனங்கள் செயல்படுகின்றன. தேர்தல் அவசரம் ஸ்டிக்கர் மற்றும் GPS வசதியுடன் அனுப்பப்பட்ட வாகனங்களில் போலீஸ், வருவாய்த்துறை அதிகாரி மற்றும் ஒளிப்பதிவாளர் உள்ளிட்டோர் பணியாற்றுவார்கள். பறக்கும் படை தேர்தல் விதிமுறைகள் மீறல், பணம் அல்லது மதுபானம் விநியோகம் போன்ற புகார்களை கண்காணிக்கும் நிலையான கண்காணிப்பு குழு சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு மேற்கொள்ளும். வீடியோ கண்காணிப்பு குழு அனுமதி பெற்ற கூட்டங்கள், பேரணிகள் மற்றும் பிரச்சாரங்களை வீடியோ பதிவு செய்து அறிக்கை சமர்ப்பிக்கும். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. புதுச்சேரியில் மொத்தம் 9.49 லட்சம் வாக்காளர்கள் உள்ள நிலையில் ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. 321 பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டு துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சமூக வலைதளங்களை கண்காணிக்க தனி குழு அமைக்கப்பட்டுள்ளதோடு புகார்கள் இருந்தால் 1950 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கும் நிலையில் வேட்பாளர்கள் ஆன்லைன் மூலம் மனு தாக்கல் செய்தாலும் அதன் நகலை தேர்தல் அதிகாரியிடம் நேரில் சமர்ப்பிக்க வேண்டும் என மாநில தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார். 23 மார்ச் 2026 வரைக்கும் நாமினேஷன் ப்ராசஸ் ஓப்பனாக இருக்கும். கேண்டிடேட்ஸ் ஆன்லைன் மூலியமாகவும் அவங்களோட நாமினேஷன்ஸை தாக்கல் பண்ணலாம். ஆனால் நாமினேஷன் ப்ராசஸ் ஆன்லைன் தாக்கல் பண்ண பிறகு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த கன்சர்ன் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் ஷெடியூல் பண்ணி அந்த பிரிண்ட் அவுட் காப்பியை அவர் அஃபிஷியலாக சப்மிட் பண்ணணும். 140 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட கேரளாவில் ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 86 தொகுதிகளில் போட்டியிட இருப்பதாக அறிவித்துள்ளது. இதில் 56 சிட்டிங் MLAக்களுக்கு மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட இருப்பதாக கட்சியின் மாநில செயலாளர் MV கோவிந்தன் தெரிவித்துள்ளார். இதில் முதலமைச்சர் பினராயி விஜயன் மீண்டும் தனது இந்த தொகுதியான தர்மடோம் தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது கேரள மாநில காங்கிரஸ் தலைவராக இருக்கும் சன்னி ஜோசப்பின் பெரவூர் தொகுதியில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரான KK ஷைலஜா போட்டியிட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருப்பது கேரள சட்டமன்ற களத்தில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள போட்டியாக பார்க்கப்படுகிறது.
திமுக கூட்டணியில் அதிக கட்சிகள் இருந்தாலும் தர்மம் தேசிய ஜனநாயக கூட்டணியிடம் உள்ளது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் அதிமுக சார்பில் இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த டிடிவி தினகரன் இந்த கருத்தை தெரிவித்தார். தீய சக்தி திமுக கூட்டணி என்பது எண்ணிக்கையில் வேண்டுமானால் அதிகமாக இருக்கலாம். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி பலமான கூட்டணி. எப்படி துரியோதனன் பக்கம் அந்த தீய சக்தி பக்கம் எத்தனையோ படைகள் அதிகமாக இருந்தாலும் பாண்டவர் படைதான் வெற்றி பெற்றது. அதுபோல எங்கள் பக்கம் தர்மம் இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் அமைதி புரட்சி செய்து இந்த திமுக ஆட்சியை வீழ்த்த இருக்கிறார்கள். உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். இந்தியாவின் வடக்கு மாநிலங்களில் உள்ள பல பகுதிகளில் எதிர்பாராத விதமாக கனமழை பெய்தது. தலைநகர் டெல்லியில் இடி மின்னலுடன் மழை கொட்டி தீர்த்து வந்த நிலையில் வழக்கமாக மார்ச் மாதம் தொடங்கும் வெப்பம் குறைந்து அங்கு இதமான சூழல் நிலவியது. இதுபோன்ற வானிலை அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர், ஸ்ரீநகர் உள்ளிட்ட பகுதிகளிலும், ஹிமாச்சல் மாநிலத்தில் உள்ள சிம்லா பகுதியிலும், பஞ்சாப் மாநிலத்தின் அமிர்தசரஸ் உள்ளிட்ட பகுதிகளிலும் நல்ல மழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. வழக்கத்திற்கு மாறாக இந்த திடீர் மழைக்கு காரணம் மேற்கு நாடுகளில் உருவான ஈர மிகுந்த காற்று இந்தியாவின் வடக்கு பகுதிகளை கடந்ததால் ஏற்பட்டதாக வானிலை தகவல் வெளியாகியுள்ளது. சிக்கிம் மாநிலத்தில் பலத்த காற்றுடன் கூடிய மழை மற்றும் ஆலங்கட்டி மழை காரணமாக பல இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டது. ராக்டோங் கஃபர் பகுதியில் தலை மீது மரம் விழுந்ததில் 55 வயது பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் சோட்டா செங்டம் பகுதியில் வாகன முன்சின் மீது கார் விழுந்ததில் 3 பேர் காயமடைந்தனர். மேலும் மாநிலத்தின் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் கவடியார் பகுதியில் உள்ள திருவிதாங்கூர் அரச குடும்பத்தின் அரண்மனையில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரண்மனை அலமாரியில் வைக்கப்பட்டிருந்த முத்து வளையல்கள், தங்க சங்கிலி, மோதிரங்கள், காதணிகள் உள்ளிட்ட 12 வகையான நகைகள் காணாமல் போனதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. குடும்ப உறுப்பினர்கள் தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக நகைகளை எடுத்திருக்கலாம் என முதலில் சந்தேகிக்கப்பட்ட நிலையில் அது இல்லை என்பது விசாரணையில் உறுதியாகியுள்ளது. நடிகை குஷ்பு அவரது பெயரில் போலியாக இமெயில் ஐடி உருவாக்கி மோசடி நடப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளார். போலி இமெயில் மூலம் தனக்கு தெரிந்தவர்களிடம் மெசேஜ் அனுப்பி அப்பாயின்ட்மெண்ட் கேட்டு சிலர் மோசடி செய்து வருவதாக அவர் புகார் அளித்துள்ளார். போலி இமெயிலில் வெளியான ஸ்கிரீன்ஷாட்டுகளையும் பகிர்ந்து அது தன்னுடைய இமெயில் அல்ல என்றும் யாரும் அதை நம்ப வேண்டாம் என்றும் குஷ்பு தெரிவித்துள்ளார். டெல்லி பல்கலைக்கழகத்தின் வடக்கு வளாகத்தில் மாணவர்கள் மற்றும் தொழிலாளர் செயல்பாட்டாளர்கள் 10 பேரை கைது செய்த விவகாரம் தொடர்பாக டெல்லி காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட ஆட்கொணர்வு மனு விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது கைது செய்யப்பட்ட 10 பேரையும் விடுவித்து விட்டதாக டெல்லி போலீசார் தெரிவித்தனர். ஆனால் ருத்ரா என்ற ஒருவரை இதுவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று மனுதாரர் தரப்பு கூறியது. இதையடுத்து ருத்ராவை கண்டுபிடிக்குமாறு டெல்லி காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் விரிவான பதில் மனு தாக்கல் செய்யவும் அறிவுறுத்தியுள்ளது.